பெரிய ஓசு வழியாக வந்து இது உள்ளே போய் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், 15 லிட்டர் வரைக்கும் இது தாங்கும். கீழே விடுங்க ஓசை, கீழே விடுங்க, கீழே விடுங்க ஓசை, ஓசை விட்டுருங்க. அப்படியே விட, அவ்வளோதான். இப்போ நம்ம சாரி சார், இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது காலையில 4 கறக்குது. இப்போ பால் கறந்துட்டுனா காண்டியை ஊட்ட விட்டுருங்க. அடக்கிற மாடாக இருந்தால் மட்டும் தான் சொல்கிறேன் நான். சாயந்தரத்துல 3 கறக்குது. இது கரெக்டாக தெரியுது. இது தெரியல சரியா எதை பண்ணுது. காலை தூக்கு. இப்படி விட்டுரு, இப்படி விட்டுரு, இப்படி விடுங்க. அங்கே பால் ஏறாட்டி இந்த பொசிஷனில் கொஞ்சம் தூக்கிக்கணும். சரியாப்பா, பால் இங்கே ஏறாட்டி தூக்கிக்கணும். என்னப்பா சந்தோஷமா? எனக்கு 30,000 செலவு பண்ணிட்டேன். மாட்டுக்கு பெட்டு வருது. அவர் வந்து வணங்க சொல்லாதீங்கன்றான். இல்லைவாங்க, அவர் போட்டாலும் மாட்டு பால் கறக்கணும்டான்றாங்க. ஒருத்தர் பால் பண்ண வச்சுருக்காரு சார். சரி சரிங்க. பெட்டு போட்டால் பால் நிறைய கறக்குது. பால் நிற்கிறது இப்போ இல்லை, பால் வந்துட்டு இருக்கு பாருங்க. அந்த கப்பில் பார்க்கணும் நம்ம. அங்கே வருது பாருங்க பால். ஆமாம், அதில் வர்றது நின்றுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும். இந்த கப்பில் இருக்குன்னா கீழே அதில் பால் வந்துக்கிட்டே இருக்கணும். பால் வர்றது நின்றுச்சுன்னா இப்போ நமக்கு அவர் சொல்லுவார் எப்போ ஸ்டாப் பண்ணணும் பாருங்கள். அதே மாதிரி கவனமாக இருக்கணும். மணி 5 ஆகுது. இன்னைக்கு கிளம்புறியா? பால் கம்மியாக தான் கொடுத்தீங்க. அதெல்லாம் கணக்கு தப்பா. நம்ம இன்னைக்கு அம்மா அளந்து ஊற்றுவாங்க. சார் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இந்த கப்பை கையில் எடுத்துகிட்டு போ. இன்னைக்கு 5:30 வரைக்கும் டைம் இருக்குது. 10 நிமிஷம் இது முடியட்டும்.